Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/11/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது உறுதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கான ப்ரூஃபோட இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 48 MBBS மற்றும் BDS இடங்கள் காலியாக உள்ளது. அந்த இடங்களுக்கு, அந்த 48 இடங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சிறப்பு கலந்தாய்வு, அதாவது 5ஆம் சுற்று கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அதில் உங்களுக்கு எவ்வளவு MBBS சீட் வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ BDS சீட் வேக்கண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது சீட் வேக்கண்ட் இருக்குதா அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது இந்த 2025 கவுன்சிலிங்கினுடைய கடைசி நாள் மார்ச் 2026 செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு சார் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல், இது வரைக்கும் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். மேற்கொண்டு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஏற்கனவே கலந்தாய்வுக்கு முன்னதாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அப்புறம் இப்போது 17ஆம் தேதி 17th நவம்பர் முடிவடைந்த ஸ்டே ரவுண்டு 4 இதில் சீட்டு கிடைத்து ஜாயின் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தாலும், இல்லை சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணல ரவுண்டு 4ல் அப்படின்ற மாணவர்களும் இதில் கலந்து கொள்ள முடியாது. அதாவது ரவுண்டு 1, 2, 3, 4ல் நான் கலந்துக்கிட்டேன், 4 ரவுண்டில் கலந்துக்கிட்டுமே எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள். ரவுண்டு 4ல் எனக்கு சீட்டு கிடைச்சிது ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்ற மாணவர்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னா, ரவுண்டு 1, 2, 3ல் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ காலேஜில் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ள முடியாது. ரவுண்டு 4ல் எனக்கு சீட் அலாட் ஆச்சு ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருந்தது, இல்லைன்னா அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த நடைபெறக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ள முடியாது. அப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு. ஓகேங்களா? மேலும் தகவல்களுக்கு நீங்கள் டிஎன் மெடிக்கலுடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான இன்ஃபர்மேஷனை படிச்சுக்குங்க. மீண்டும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக அப்டேட் வந்த உடனே, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ 48 MBBS அண்டு BDS சீட் வேக்கண்ட்டுன்னு சொன்னீங்களே, அது எங்கே அப்படின்னா, MBBS BDS சீட் ஸ்டில் வேக்கண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 25 MBBS சீட்ஸ், 25 MBBS இடங்களும் 23 BDS இடங்களும் 4ஆம் சுற்று முடிவடைந்த பிறகும் காலியாக உள்ளது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சீட்டு வேக்கண்ட் இருக்குது. வைல் மோஸ்ட் சீட்ஸ் இன் MBBS வேர் ஃப்ரம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், 3 seats in government dental college and 1 under 7.5% quota. அப்போது
அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 3 சீட் இருக்குது. அந்த 3 சீட்டில் ஒரு சீட்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அப்புறம் மோஸ்ட் சீட் இன் எம்பிபிஎஸ் வேர் ஃப்ரம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இது எதனால் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சது. நான் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிசி, எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள். என்னுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது. எனக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதனால் எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆனதுக்கப்புறம் நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போனேன். ஆனால் அங்கே எக்ஸ்ட்ரா ஃபீஸு கேட்குறாங்க. அது கிட்டத்தட்ட 6 to 7 lakhs பக்கம் வருது. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில், அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில், அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில். இன்னமும் இந்த வகுப்பினை தவிர மற்ற பிரிவினரும் இதே மாதிரி தான். ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் போக எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் அதிகமாக இருக்கிறனால எங்களால் அதை பேர் பண்ணிக்க முடியல அப்படின்னு ஒரு சில சீட்டு அலாட் ஆகி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாமல் விட்ட அந்த மாணவர்களால் இந்த 48 இடங்கள் காலியாக உள்ளது. தோ all seats were allotted to students during this round, candidate did not take them. allot ஆயிடுச்சு, ஆனால் போய் ஜாயின் பண்ணல. According to the selection committee secretary, these students will have to forfeit the security deposit. அப்போ இந்த மாதிரியான மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் forfeit ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் 2026 கவுன்சிலிங்கிலிருந்து அவங்க தடை செய்யப்படுகிறார்கள். ஓகேங்களா? 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கலந்தாய்வுலையும் அவங்க கலந்து கொள்ள முடியாது. இதே செய்தி தான் இதுவும். 48 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் 4ஆம் சுற்று முடிவில் காலியாக உள்ளது. அதில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டென்டல் சீட்டும், அதுக்கப்புறம் 7.5%க்கு ஒரு சீட்டும் வேக்கண்ட் இருக்குது. கூடிய விரைவில் உங்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு அப்படிங்கிறது டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு வந்தவுடன் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவரை சீட்டு கிடைக்காத மாணவர்கள் இதுக்காக வெயிட் பண்ணலாம். மேபி இது வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்து அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இதில் 25 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு. எனக்கு இது வரைக்கும் சீட்டு கிடைக்கல, இப்போ கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற மாணவர்கள் வெயிட் பண்ணலாம். 25 எம்பிபிஎஸ் சீட்டும் 23 பிடிஎஸ் சீட்டும் இருக்குது. இதில் 3 பிடிஎஸ் சீட்டு வந்து கவர்மெண்ட் டென்டலில். அந்த 3 பிடிஎஸ் சீட்டில் ஒரு சீட்டு வந்து 7.5% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெகு விரைவில் அறிவிப்பு வர உள்ளது. அந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடனாக அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், வீடியோவை ஷேர் பண்ணணும். இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day and all the best.